நண்பர்களே, காலிகிராஃபி அழகாக எழுதுவதற்கு முதலில் உங்களிடம் உள்ள ஒரு பழைய டைரி எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக தமிழ் எழுத்துக்களை இந்த 2 வரிகளில் நாம் எழுதுவோம். இவ்வாறு எழுதுவது தமிழ். ஆங்கில எழுத்துக்களுக்கு 4 வரி நூல்கள் இருக்கும். ஆனால் காலிகிராஃபி எழுதுவதற்கு நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 வரிகள் தேவைப்படும். இந்த 3 வரிகளும் பாடி லைன் எனப்படும். இந்த மேலுள்ள 3 வரிகள் அசெண்டர் லைன். கீழே உள்ள இந்த 3 வரிகளும் டிசெண்டர் லைன் எனப்படும். இணைய பாடத்திற்குள் சொல்வோம். ஆங்கில எழுத்துக்களில் நாம் பொதுவாக ஏ என்பதை இவ்வாறாக எழுதுவோம். இது சிங்கிள் ஸ்ட்ரோக். இவ்வாறு எழுதாமல் இனிமேல் இப்படி ஒரு ஸ்ட்ரோக், இப்படி ஒரு ஸ்ட்ரோக், இப்படி ஒரு ஸ்ட்ரோக், இந்த 3 ஸ்ட்ரோக்குகளும் அடிப்படை ஸ்ட்ரோக்குகள். ஆகவே ஏ என்ற எழுத்து எழுதும்போது இந்த 3 வரிகளில் இந்த 3 வரிகளை பாடி ஆஃப் லெட்டராக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏ என்பதை எப்படி எழுதுகிறேன் என்று பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இடமிருந்து வலம், செகண்ட் ஸ்ட்ரோக் மேலிருந்து கீழ், மேலிருந்து கீழே செல்லும்பொழுது இந்த மிடில் லைனில் நிறுத்த வேண்டும். 3வது ஸ்ட்ரோக். எவ்வளவுதான். இதை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் லெஃப்ட் டு ரைட், செகண்ட் ஸ்ட்ரோக் ஸ்டாப் வித் மிடில் லைன், தேர்ட் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக். கவனித்தீர்கள் என்றால் இந்த இடத்தில் ஒரு முக்கோணம் வெளிப்படும். இவை எல்லா எழுத்துக்களிலும் வரும்பொழுது காலிகிராஃபி மிகவும் அழகான முறையில் வெளிப்படும். இதை போலவே மற்ற எழுத்துக்களையும் பயிற்சி செய்ய வேண்டும். முதலில் பென்சிலில் பயிற்சி செய்த பிறகு பின்பு எந்த ஒரு பேனா மூலியமாகவும் நீங்கள் இதனை பயிற்சி செய்யலாம். அவ்வளவுதான். இதற்கு பிறகு ஸ்பெஷல் காலிகிராஃபி பென் என்ற ஒன்று உண்டு. அதை கொண்டு எழுதும்போது ஒரிஜினல் காலிகிராஃபியின் அழகை நீங்கள் எழுதி மகிழலாம். நன்றி, வணக்கம்.